வணக்க மக்களே. காங்கிரசுக்கு ஆட்சி அதிகாரத்துல பங்கு அப்படிங்கிற பேச்சுக்கே இடம் கிடையாது அப்படின்னு முற்றுப்புள்ளி வச்சிருக்கிறாரு திமுக தலைவரும் முதலமைச்சருமாகிய மு.க.ஸ்டாலின். பல மாதங்களாகவே இதே கோரிக்கையை வலியுறுத்தி பேசி வந்த காங்கிரஸ் கட்சிக்கு இது கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. அதே நேரத்துல விரிசல்கள் எவ்வளவு இருந்தாலும் காங்கிரஸ் திமுக கூட்டணி 2026ஆம் ஆண்டு நடக்க போற சட்டமன்ற தேர்தலில் கண்டிப்பா இடம்பெறும் அப்படின்னு திமுக நிர்வாகிகள் கருதுறாங்க. உள்ளூர் தலைவர்கள் சிலர் உறக்க பேசினாலும் தேசிய தலைமை திமுக உடனான உறவைத்தான் விரும்புறாங்கன்னு தகவல் வெளியாயிருக்குது. 2026ஆம் ஆண்டு நடக்க போற சட்டசபை தேர்தலை முன்னிட்டு திமுக காங்கிரஸ் கூட்டணிக்குள்ள ஏற்பட்டுள்ள விரிசல் கடந்த சில வாரங்களாகவே அரசியல் வட்டாரங்கள்ல பரபரப்பை ஏற்படுத்த வருது. குறிப்பா ஆட்சியில் பங்கு அப்படிங்கிற கோரிக்கையை வலியுறுத்தி காங்கிரஸ் முன்னாள் நிர்வாகிகள் மூத்த நிர்வாகிகள் பேசுனதுதான் இந்த இழுபறிக்கு முக்கிய காரணமாவே சொல்லப்படுது. ஆனா டெல்லியில நடந்த ஆலோசனைக்கு பிறகு காங்கிரஸ் தரப்பு தன்னோட நிலைப்பாட்டுல மாற்றம் காட்டியதா தகவல் வெளியாகி இருக்குது. காங்கிரசின் கோரிக்கையை ஏற்று பேச்சுவார்த்தைக்கு குழு அமைக்கப்படும் அப்படின்னு திமுக அறிவிச்சாலும் பிப்ரவரி மாசம் 20ஆம் தேதிக்கு பிறகுதான் மற்றதெல்லாம் அதிகார பங்கீடு தொகுதி பங்கீடு இதெல்லாம் நடக்கும்னு திமுகவினரே சொல்றாங்க. 1952ஆவது வருஷத்திலிருந்து 1967ஆவது வருஷம் வரைக்கும் தமிழகத்துல காங்கிரஸ் கட்சி தான் ஆட்சி செஞ்சாங்க. ஆனா அதன் பிறகு திராவிட கட்சிகளின் எழுச்சியால காங்கிரஸ் கூட்டணி அரசியலுக்கு தள்ளப்பட்டுச்சு. 2006ஆம் ஆண்டுல இருந்து தொடர்ந்து திமுக கூட கூட்டணி அமைச்சு சட்டசபை தேர்தலையும் நாடாளுமன்ற தேர்தலையும் போட்டிட்டு வர்றாங்க. 2006ஆவது வருஷத்துல 50 தொகுதிகளில் போட்டியிட்டு 34 இடங்களில் வெற்றி பெற்ற காங்கிரஸ் அதன் பிறகு 2011ஆம் ஆண்டு நடந்த சட்டசபை தேர்தலில் 63 இடங்கள்ல போட்டியிட்டு வெறும் 5 இடங்கள்ல மட்டும்தான் ஜெயிச்சிச்சு. 2016ஆம் ஆண்டு நடந்த சட்டசபை தேர்தலில் 41 இடங்களில் போட்டியிட்ட காங்கிரசார் 8 இடங்களில் வெற்றியும் 2021ஆம் ஆண்டில் 25 இடங்களில் போட்டியிட்டு 18ல வெற்றியும் ஜெயிச்சிருக்காங்க. இந்த தடவை தேர்தலை முன்னிட்டு கடந்த ஆண்டு டிசம்பரிலேயே காங்கிரஸ் தொகுதி பங்கிட்டு பேச்சுவார்த்தை குழுவை அமைச்சாங்க. ஆனா வழக்கத்தை விட அதிக கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டதாகவே சொல்லப்படுது. 41 சட்டமன்ற தொகுதிகள், 2 ராஜ்யசபா இடங்கள், உள்ளாட்சி தேர்தலில் 20% இடஒதுக்கீடு, மேலும் ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு அப்படிங்கிற கோரிக்கையை சேர்த்ததால திமுக தரப்பு அதிருப்தி அடைந்ததாக தகவல் வெளியாயிருக்குது. இதனால திமுக தரப்பு பேச்சுவார்த்தை குழுவை அமைக்காம காலம் தாழ்த்தியதாகவே சொல்லப்படுது. இந்த பின்னணியில டெல்லியில் நடந்த காங்கிரஸ் மாவட்ட தலைவர்கள் கூட்டம் முக்கிய திருப்பமா பார்க்கப்படுது. ராகுல் காந்தி, மல்லிகார்ஜுன கார்கே உள்ளிட்ட மேலிட தலைவர்கள் தமிழ்நாடு நிர்வாகிகளை தனித்தனியா அழைச்சு பேசியதாகவே கூறப்படுது. அப்போது 70 நாட்களாக திமுக பேச்சுவார்த்தை கூட நம்மளை அழைக்கவே இல்லை, கூட்டணியில நம்மளை மதிக்கவே மாட்டேங்கிறாங்க அப்படின்னு தமிழக காங்கிரஸ் நிர்வாகிகள் அதிருப்தி தெரிவித்ததாகவே சொல்லப்படுது. இதற்கு பதிலளித்த டெல்லி தலைமை மேலிடம் சென்னை திரும்பியதும் திமுக தலைமையுடன் நேரடியாகவே போய் பேசுங்க, ஆட்சியில் பங்கு கோரிக்கையை பத்தி பின்னாடி முடிவு செய்யலாம், முதல்ல 41 தொகுதிகளை கேளுங்க, எப்படியும் 39 கீழே செல்ல வேண்டாம் அப்படின்னு அறிவுறுத்தியதாக டெல்லி மேலிட தகவல்கள் வெளியாகி இருக்குது. இதன் மூலம் காங்கிரஸ் தரப்பு தனது கோரிக்கையை ஒரு அளவிற்கு தளர்த்தியிருப்பதாகவே திமுக நிர்வாகிகளும் காங்கிரஸ் நிர்வாகிகளும் நினைக்கிறாங்க. இந்த தகவல்கள் வெளிவந்த உடனே திமுக தலைமையும் 22ஆம் தேதி தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தை தொடங்கும் அப்படின்னு முறைப்படி அறிவிச்சிருக்காங்க. இருந்த போதிலும் உடனடியாக இல்லாம சில நாட்கள் இடைவெளியுடன் தொடங்குவது கூட்டணிக்குள் இன்னும் முழுமையான ஒத்துழைப்பு உருவாகல அப்படிங்கிறதான் காட்டுது. ஆட்சியில பங்கு, அதிகாரத்துல பங்கு, அந்த விவகாரத்துல திமுக எந்தவித தளர்வும் காட்ட விரும்பாத நிலையில காங்கிரஸ் தன்னோட கோரிக்கையை தேர்தல் வெற்றிக்கு பிறகு பார்த்துக்கலாம் அப்படிங்கிற நிலைமைக்கு வந்திருக்கிறதாகவே சொல்லப்படுது. இதனால முரசல்கள் இருந்தாலும் இந்த தேர்தலில்
திமுக காங்கிரஸ் கூட்டணி தொடரும் அப்படிங்கிறதே அரசியல் நோக்கரின் கருத்தாத்தான் இருக்குது. அதே நேரத்துல காங்கிரஸ் தேசிய தலைமையை கையில் வச்சிருக்கும் ராகுல் காந்தி மீது சில விமர்சனங்களும் முன்வைக்கப்பட்டதா வருது. பிரவீன் சக்கரவர்த்தி, அதாவது ராகுல் காந்தியோட நெருங்கிய நண்பராக இருக்கக்கூடிய பிரவீன் சக்கரவர்த்தி, மாணிக்கம் தாகூர் உள்ளிட்ட சிலர் தொடர்ந்து திமுக தலைமையை கோபப்படுத்தும் வகையில பேசி வர்ற நிலையில அதனை ராகுல் காந்தி கண்டும் காணாமல் போல் இருப்பது ஏன் அப்படிங்கிற கேள்வியும் திமுக தலைமை கிட்ட எழுந்திருக்குது. ராகுலுக்காகத்தான் கூட்டணி அப்படின்னு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வெளிப்படையாகவே பேசி இருந்தாலும் காங்கிரஸ் கட்சியினர் இன்னும் திமுகவை விமர்சித்து தான் வர்றாங்க. அதனால சமூக வலைதளங்கள்ல திமுகவினர் காங்கிரஸ் கட்சியினரை மிக கடுமையாக விமர்சனம் செஞ்சு தொடர்ந்து இந்த பிரச்சனைக்கு மேலும் முடிவு கட்டிட்டு தான் வர்றாங்க. தமிழக மக்களுக்கு கூட்டணி ஆட்சியில் பிரச்சனை இல்லை அப்படின்னு காங்கிரஸ் கட்சியின் முக்கிய நிர்வாகியும் ராகுல் காந்தியோட நெருங்கிய நண்பராக இருக்கிற பிரவீன் சக்கரவர்த்தி பதிவிட்டுள்ளாரு. தமிழ்நாட்டிற்கு ஆட்சியில் பங்கு அப்படிங்கிறது ஒத்து வராது அப்படின்னு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சொல்லி வந்த நிலையில பிற மாநிலங்களில் அதிகாரத்தை பகிர்ந்து கொள்ளும் ஒப்பந்தம் தமிழகத்தில் மட்டும் ஏன் தயங்குறாங்க அப்படின்னு பிரவீன் காந்தி கேள்வி எழுப்பியிருக்கிறாரு. விக்கிரவாண்டி மாநாட்டுல தாவேகா தலைவர் விஜய் தங்களுடன் கூட்டணிக்கு வரும் கட்சிகளுக்கு ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு அளிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதன் பிறகு விஜயின் வார்த்தைகளை காங்கிரஸ் கட்சி கையில் எடுத்துக்கிட்டு இப்படி பேசிட்டு வர்றாங்க. திமுகவுக்கு தொடர்ச்சியாக ஆட்சியில் பங்கு கொடுக்கணும் அப்படின்னு நெருக்கடி கொடுக்க காங்கிரஸ் கட்சி திட்டமிட்டு இருந்துச்சு. குறிப்பா காங்கிரஸ் கட்சியின் பிரவீன் சக்கரவர்த்தி, மாணிக்கம் தாகூர் உள்ளிட்டோர் ஆட்சியில் பங்கு கொடுக்கணும் அப்படின்னு தொடர்ச்சியாவே பேசிட்டு வர்றாங்க. இந்த நிலையில இந்தியா டுடே தொலைக்காட்சியில கருத்தரங்கு நிகழ்ச்சியில முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பங்கேற்று பேசுகையில தமிழ்நாட்டிற்கு ஆட்சியில் பங்கு என்பது ஒத்து வராது அப்படின்னு தெளிவாகவே பேசியிருக்கிறார். அது எங்களுக்கும் தெரியும், காங்கிரஸ் கட்சிக்காரங்களுக்கும் தெரியும். திமுக காங்கிரஸ் கட்சிக்கு இடையிலான கூட்டணியில சிலர் குழப்பத்தை ஏற்படுத்த திட்டமிட்டு செயல்படுகின்றார்கள். அரசியலை தாண்டி ராகுல் காந்தி என்னுடைய நெருங்கிய சகோதரர் போன்றவர், ஆட்சியில் பங்கு போன்ற பேச்சு தற்போது எழவில்லை அப்படின்னு மு.க.ஸ்டாலின் அந்த தொலைக்காட்சி பெட்டியில கருத்து தெரிவிச்சிருந்தாரு. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இந்த கருத்து காங்கிரஸ் மேலிடத்திற்கு மறைமுக பதிலாகவே அமைஞ்சிருக்கு. இந்த நிலையில ஸ்டாலினின் கருத்துக்கள் குறித்து காங்கிரஸ் கட்சியின் மூத்த நிர்வாகி பிரவீன் சக்கரவர்த்தி தன்னுடைய எக்ஸ் தளத்துல ஒரு பதிவு எழுதியிருக்கிறாரு. அதுல பிரவீன் சக்கரவர்த்தி என்ன சொல்லியிருக்கிறார்னா, இந்தியாவில் மற்ற மாநில மக்களை போல தமிழ்நாட்டு மக்களும் கூட்டணி ஆட்சிக்கு ஆதரவாகவே இருக்கிறாங்க. கூட்டணி ஆட்சி அமைகிறதுல பிரச்சனை இருப்பதாக தமிழக மக்கள் கருதவே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இந்தியாவின் அனைத்து மாநிலங்களும் கூட்டணி அரசை ஏற்கும் நிலையில தமிழ்நாடு மட்டும் ஏன் ஏற்காது அப்படின்னும் எக்ஸ்தலத்துல சொல்லியிருக்கிறாரு. இதனால திமுகவை மேலும் நெருக்கடி கொடுக்க காங்கிரஸ் முடிவெடுத்து செயல்படுவதாகவே பார்க்கப்படுது. ஏற்கனவே ஆட்சியில் பங்கு தொடர்பாக ராகுல் காந்தியின் காதுகளுக்கு காங்கிரஸ் கட்சியினர் கொண்டு சென்று விட்ட சூழல்ல அவர் பொறுமை காப்பது பெரும் விவாத பொருளா மாறி இருக்குது. தமிழக அரசியலில் நீண்ட காலமாக தொடரும் திமுக காங்கிரஸ் கூட்டணி இப்போ ஆட்சியில் பங்கு அப்படிங்கிற விவகாரத்துல ஒரு இக்கட்டான சூழலை எதிர்கொண்டிருக்கு. காங்கிரஸ் நிர்வாகிகள் எழுப்பியுள்ள இந்த கோரிக்கை கூட்டணி கட்சிகளுக்கு இடையே வெளிப்படையான கருத்து மோதல்களை உருவாக்கி இருக்குது. இந்த விவகாரத்தை பிரவீன் சக்கரவர்த்தி, மாணிக்கம் தாகூர், வேலுச்சாமி, ஜோதிமணி உள்பட பலர் எழுப்பி வரும் நிலையில திமுக நிர்வாகிகளும் காங்கிரஸ் கட்சியை கடுமையா விமர்சனம் செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. நாடு சுதந்திரம் அடைந்து விட்ட பின்னர் தமிழ்நாட்டில் ஆட்சியில் இருந்த காங்கிரஸ் கடந்த 1967ஆம் ஆண்டுக்கு பிறகு ஆட்சி அதிகாரத்துல அமர முடியல. சுமார் 52 ஆண்டுகளாகவே திராவிட கட்சிகளுக்கு பின்னால் நின்றே தேர்தல்களை தொடர்ந்து சந்திச்சு வருது. அதிமுக அல்லது திமுகவுடன் இணைந்தே தேர்தலை சந்தித்து வருது. ஆனா இனியும் வெறும் ஆதரவு மட்டும் தந்து கொண்டு இருக்க முடியாது, ஆட்சியிலும் எங்களுக்கு பங்கு வேணும் அப்படின்னு காங்கிரசார் தொடர்ந்து குரல் கொடுத்து கொண்டிருக்க மேலிட பொறுப்பாளர்களும் எம்பிக்களும் இப்போ தொடர்ந்து குரல் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. குறிப்பாக மாணிக்கம் தாகூர் போன்ற நிர்வாகிகள் அதிகார பகிர்வு இல்லாத கூட்டணி முழுமையானது அல்ல அப்படின்னு கருத்தை முன்வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. காங்கிரஸ் தரப்பில் முன்வைக்கப்படும் இந்த கோரிக்கையை திமுக ஆரம்பத்துல இருந்தே
அதாவது திமுக நிர்வாகிகள் ரசிக்கிறதே இல்லை. மத்தியில் அதிகாரத்தில் இல்லாத போது காங்கிரஸை தாங்கி பிடிப்பதே திமுக தான் அப்படிங்கிற நிலையில தமிழகத்துல அமைச்சர் பதவி கேட்பதை ஏற்க முடியாது அப்படின்னு திமுகவோட உடன்பிறப்புகள் சரியான பதிலடி கொடுத்துட்டு வர்றாங்க. சமூக வலைதளங்கள்ல திமுகவினர் காங்கிரசின் வாக்கு வங்கியை சுட்டி காட்டி விமர்சனம் செய்ய வந்துகிட்டு இருக்காங்க. இப்போ காங்கிரஸ் கட்சி எல்லா மாநிலங்களிலும் பாஜகவிடம் தோற்று வருது. பீகாரில் கூட பலத்த அடி வாங்கி இருக்குது. தமிழ்நாட்டில இருந்து கடந்த 2019, 2024 ஆண்டு நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஏராளமான எம்பிக்களை அனுப்பி இருக்கோம். காங்கிரஸ் கட்சியை தாங்கி பிடிக்கிறதே திமுக தான். ஆனா எங்ககிட்டயே இப்படி பேசி குழப்பம் விளைவிக்கிறதுல தவறு இருக்குது அப்படின்னு திமுகவினர் காங்கிரஸ் கட்சிக்காரங்களை கடுமையா விமர்சனம் பண்ணிட்டு வர்றாங்க. அதுவும் இல்லாம எச்சரிக்கையும் செய்யறாங்க. காங்கிரஸ் கட்சி இன்னைக்கு இருக்கிற நிலைமையில, அதுவும் பீகார்ல ஒரு மரண அடியை வாங்கிறதுக்கு அப்புறம் 40 மக்களவை சீட்டுக்களை சொலையாக கிடைக்கிற மாநிலத்துல கூட்டணி குழப்பத்தை உண்டு பண்ணணும்னு எந்த மடையவனாவது நினைப்பானா? இந்தால பப்புன்னு சொன்னது தப்பே இல்லை அப்படின்னு திமுக உடன்பிறப்புகள் தொடர்ந்து சோசியல் மீடியாக்கள்ல கருத்து பதிவிட்டு வர்றாங்க. இன்னொரு திமுக ஆதரவாளர் என்ன சொன்னார்னா, இருந்தாலும் உங்களுக்கு ரொம்ப தைரியம் தானியா, அவங்களை எதிர்க்க எந்த அரசியல் திட்டமும் இல்லாம நாடு முழுக்க கையில இருந்த எல்லாத்தையும் போட்ட விட்டுட்டு தொக்க எம்பி சீட்டுகள் தர தமிழ்நாடு ஸ்டேட்ல இருந்து சென்ட்ரலுக்கு மெஜாரிட்டியோட ஆட்சியில இருக்கிற ரேஞ்சுக்கு கூட்டணிக்காரங்க கிட்ட மல்லு கட்டிட்டு இருக்கீங்களே அப்படின்னு விமர்சனம் பண்ணியிருக்கிறாரு. திமுக காங்கிரஸ் கூட்டணியில் ஏற்பட்டிருக்கிற ஒரு சண்டையின் பகுதியாக காங்கிரஸ் கட்சி ராகுல் காந்தியின் செல்வாக்கை முன்னிறுத்தி பேச முற்படும் போது திமுகவினர் அவரை விமர்சிக்க தயங்கி வந்தாங்க. ஆனா இப்போ ராகுல் காந்தியும் விட்டு வைக்கிறதே கிடையாது. ராகுல் காந்திக்கு தமிழகத்தில் கிடைக்கும் வரவேற்பு என்பது திமுகவோட பலத்தால தான் வருது அப்படின்னும், அகில இந்திய தலைவராக இருந்தாலும் தமிழக அரசியலில் மு.க. ஸ்டாலின் வழிகாட்டுதலை ராகுல் ஏற்றுக்கொள்கிறார் அப்படின்னும் திமுகவினர் தொடர்ந்து சொல்லிட்டு வர்றாங்க. தமிழக வெற்றி கழகத்தின் வருகைக்கு பிறகு அரசியல் களம் மாறிதான் இருக்குது. ஒருவேளை திமுக ஆட்சியில பங்கு தராவிட்டால் காங்கிரஸ் வேறு பக்கம் சாயக்கூடும் அப்படின்னு ஊடகங்களும் சொல்லிக்கிட்டு தான் இருந்தாங்க. ஆனா திமுகவோ அறுதி பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைப்பதே எங்களின் இலக்கு, அதுல யாருக்கும் பங்கு தரவே முடியாது அப்படிங்கிறதா உறுதியா இருக்கிறாங்க. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினும் ஆட்சியில் பங்கு தர முடியாது அப்படின்னு திட்டவட்டமாவே சொல்லிட்டாரு. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கிட்ட ஒரு தனியார் தொலைக்காட்சி பேட்டி எடுக்கும் போது ஆட்சியில் பங்கு குறித்து கேள்வி கேட்கப்பட்டது. அதற்கு பதிலளித்த மு.க. ஸ்டாலின் என்ன சொன்னார்னா, ஆட்சியில் பங்கு என்னும் வாதம் தமிழகத்துக்கு சரிப்பட்டு வராது. இது காங்கிரஸ் உட்பட்ட கூட்டணியில் இருக்கும் மற்ற கட்சிகளுக்கும் தெரியும். கூட்டணிக்குள் ஒரு சலசலப்பை உருவாக்குவதற்கான முயற்சியே இது. திமுக கூட்டணியில எந்த ஒரு சிக்கலும் இல்ல, காங்கிரசுடன் கூட்டணி அமைச்சுதான் இந்த தேர்தலை திமுக சந்திக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இது காங்கிரஸ் நிர்வாகிகளிடையே பெரிய கோபத்தை ஏற்படுத்தி இருக்குது. காங்கிரஸ் மக்களவை கொறடா மாணிக்கம் தாக்கூர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, கூட்டணி ஆட்சியோ அல்லது ஒரு கட்சி ஆட்சியோ அப்படிங்கிறத மக்கள் தான் முடிவு செய்வாங்க அப்படின்னு பேசியிருக்காரு. அது மட்டும் இல்லாம தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை என்ன சொல்லியிருக்காருன்னா, முதலமைச்சர் அவரோட கருத்தை சொல்லியிருக்காரு. எங்க தேசிய தலைவர்களும் முதலமைச்சரும் உட்கார்ந்து பேசி நல்ல முடிவு எடுப்பாங்க, கூட்டணியில் விரிசல் வருமா அப்படின்னு பலரும் எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காங்க. ஒருபோதும் பாஜக அதன் அங்கமாக உள்ள அதிமுகவை தமிழக மக்கள் அனுமதிக்கவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ராகுல் காந்தி மற்றும் மு.க. ஸ்டாலின் ஆகிய இரு தலைவர்களுக்கிடையே சுகமமான உறவு இருந்தாலும் கீழ்மட்ட நிர்வாகிகளிடையே கடுமையான வார்த்தை போர் நடைபெற்று தான் இருக்குது. இது வரும் சட்டமன்ற தேர்தல் கூட்டணி பேச்சுவார்த்தையில பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு ரெண்டு கட்சி நிர்வாகிகளும் நினைக்கிறாங்க. அதிகார பகிர்வு அப்படிங்கிற கோரிக்கையால திமுக கூட்டணியில சிக்கல் வருமா அல்லது திமுக அதனை திறம்பட சமாளிக்குமா அப்படிங்கிறத பொறுத்திருந்துதான் பார்க்கணும். அதுவரை நாமும் காத்திருப்போம். நன்றி, வணக்கம்.